ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல மகாபாரதம் தலைப்பு தான் பார்க்க போறோம். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் மக்களே. வாங்க தலைப்புக்குள்ள போலாம். இன்னைக்கு தலைப்பு பார்த்தீங்கன்னா 44வது தலைப்பு. யுத்த களத்தில் இரு ஜாம்பவான்களும் அர்ஜுனன் மற்றும் கர்ணன். மகாபாரதத்தின் மிக சிக்கலான கதாபாத்திரங்களில் ஒன்றான கர்ணனை பற்றி இந்த பகுதியில நம்ம பார்க்க போறோம். கர்ணனோட தோல்விக்கும் அவனது மறைவுக்கும் காரணமான சூழ்நிலைகளை பற்றி இதில் விளக்கமாக பார்க்கலாம். இதுவரைக்கும் குருஷேத்திர போர் துவங்கி பிறகு அர்ஜுனனுக்கும் யுத்தம் செய்ய ஒரு பெரும் தயக்கம் எழுகிறது. போரில் கௌரவர்களின் கை ஓங்கி இருப்பது போன்ற ஒரு சூழல் ஏற்பட தயங்கி நிற்பது எவ்வாறு அனைத்திலும் மிகப்பெரிய பாவமாகிறது என்று அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணர் விளக்குகிறார். கிருஷ்ணரின் எச்சரிக்கை. யுத்தத்தின் 9வது நாளில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம், அவ்வளவுதான், இனியும் நீ போரிட தயங்கிக் கொண்டிருந்தால் நானே இறங்குவேன் என எச்சரிக்கிறார். போர் துவங்குவதற்கு முன்பே தாம் போரில் ஈடுபட போவதில்லை என்று கௌரவர்களிடம் கிருஷ்ணர் வாக்குறுதி அளித்திருந்தார். எனவே இப்போது அவர் போரில் ஈடுபட்டால் கொடுத்த வாக்கை காப்பாற்றாத மனிதர் என்ற கிருஷ்ணரில் எப்போதும் பார்க்கப்படுவார். இருந்த போதிலும் மக்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பது பொருட்டில்லை. எப்படி இருந்தாலும் அவர்கள் என்னை கோழை, திருடன், புறமொழிவிட்டு ஓடியவன் என்று எல்லா விதமாகவும் பேசுகிறார்கள். எனவே இன்னும் ஒன்றை அவர்கள் நினைத்து விட்டு போகட்டும் என்றபடியே தனது சுதர்சன சக்கரத்தை ஏந்தியவாறு இன்று யுத்தத்தை முடிக்கிறேன் என்கிறாராம். இதனை கண்ட அர்ஜுனன், தயவு செய்து அப்படி செய்யாதீர்கள், உங்கள் பெயருக்கு களங்கம் ஏற்பட்டுவிடும், நானே போரிடுகிறேன் என்கிறான். போர் தொடர்ந்து நடக்கிறது. 11 அல்லது 12வது நாளில் இரு படையினரும் கிட்டத்தட்ட சம எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். ஏனே கௌரவர்களின் பக்கம் பெருமளவு சேதம் ஏற்பட்டிருக்கிறது. 16வது நாளில் பாண்டவர்களின் படைபலம் கௌரவர்களின் படைபலத்தை விட அதிகமாக இருக்கிறது. ஆனால் அப்போது குறிப்பிட்ட சில மக்கள் முழு வீச்சில் இறங்கி போர் செய்ய இருதரப்பிலும் பலத்த உயிர் சேதம் ஏற்படுகிறது. துரியோதனனுக்குள் தவிப்பு ஏற்படுகிறது. கர்ணன் கௌரவர் படைக்கு தலைமை ஏற்கிறான். தாங்கள் எப்படியும் போரில் தோற்பது உறுதி என்பதை அறிந்தே இருக்கிறான் கர்ணன். தன் படை போரில் தோற்றாலும் வேறு விதத்தில் புகழை அடைய விரும்புகிறான் கர்ணன். அனைவரின் மிகச் சிறந்த வீரன், மாபெரும் சத்திரியன் என்று அறியப்படும் அர்ஜுனன் வாழ்க்கையை முடித்தவன் என்ற புகழை அடைய வேண்டும் என்பதே கர்ணனை பொறுத்தவரையிலும் இலக்காக இருக்கிறது. புகழுக்காகவே அனைத்தும். புகழுக்காக வாழ்ந்த கர்ணன் புகழுக்காக இறக்கவும் தயாராக இருக்கிறான். போரில் தோல்வி ஏற்பட்டாலும் அது கர்ணனுக்கு ஒரு பொருட்டில்லை. அவனுக்கு தேவையானதெல்லாம் அர்ஜுனனை கொல்வது மட்டுமே. கௌரவர் படை வெற்றியை அடைய கிருஷ்ணர் விடமாட்டார் என்பதை கர்ணன் அறிந்தே இருந்தான். இதற்கு மேலும் தாங்காது என்ற நிலை ஏற்பட்டால் கிருஷ்ணரே நேரடியாக போரில் இறங்குவார் என்பதையும் இறுதியில் பாண்டவர்கள் வசமே வெற்றி வந்து சேருமாறு கிருஷ்ணர் பார்த்து கொள்வார் என்பதையும் அவன் அறிந்திருந்தான். பாண்டவர்கள் தனது சொந்த சகோதரர்கள் என்ற உண்மையும் இப்போது கர்ணனுக்கு தெரிய வருகிறது. இருந்த போதிலும் அவன் புகழடைய விரும்புகிறான். எனவே பாண்டவ சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் குறிவைத்து தாக்குகிறான் கர்ணன். யுதிஷ்டனை தோற்கடித்து நிராயுத பாணியாக்கிய பிறகு யுதிஷ்டனை நெருங்குகிறான் கர்ணன். கையில் எந்த ஆயுதமும் இன்றி அச்சம் மேலிட்ட போது உயிரை துறக்க தயாராக நிற்கிறான் யுதிஷ்டன். தனது வில்லின் நுனியால் யுதிஷ்டனின் நெஞ்சில் குத்தும் கர்ணன், நான் இங்கே இருக்கையில் உன்னை போன்ற ஆடவர்கள் போர்க்களத்தில் யுத்தம் செய்ய வரக்கூடாது என நினைக்கிறேன். நீ உனது மனைவியிடம் திரும்புவது நல்லது. ஆனால் உன்னால் உன் மனைவியிடமும் செல்ல முடியாதோ என்னவோ, இப்போது வேறு ஒரு சகோதரனின் முறையோ என்னவோ என பேசி யுதிஷ்டனை அவமதிக்கிறான் கர்ணன். அடுத்து பீமனை தோற்கடிக்கும் கர்ணன் அவனையும் அவமானப்படுத்துகிறான். இவ்வளவு சதையை வைத்துக் கொண்டு என்ன செய்ய போகிறாய்? வெறுமே ஒரு மாடு போல நன்றாக வளர்ந்து இருக்கிறாய். நான் நினைத்தால் உனது தலையை எடுக்க முடியும். ஆனால் ஒரு குழந்தையின் தலையை கொய்து என்ன பயன்? பிழைத்து போ
நகுலன் சகாதேவன் இருவரிடமும் இதே விதமாக நடந்து கொள்கிறான் கர்ணன். ஏனென்றால் இவர்களை கொல்ல மாட்டேன் என்று கர்ணன் வாக்குறுதி அளித்திருக்கிறான். கர்ணன் தனது வாக்கை காப்பாற்றுகிறான். ஆனால் அதே நேரத்தில் இவர்களை தோற்கடித்த புகழையும் அடைய விரும்புகிறான். கர்ணனுக்கு இந்திரனுக்கும் இடையேயான பண்டமாற்றம். கர்ணனின் கவச குண்டலங்களை இந்திரன் வந்து தானமாக கேட்க, அவ்வாறு செய்யக்கூடாது என்ற சூரிய தேவரின் எச்சரிக்கையும் மீறி கர்ணன் தனது கவச குண்டலங்களை தானமாக வழங்குகிறான். கர்ணனின் தானம் வழங்கும் கொடை தன்மையைக் கண்டு இந்திரன் வெகுவாக மனமகிழ்கிறான். தனது கவசங்களை கொடுத்து விட்டால் தனக்கு மரணம் நிச்சயம் என்பதை அறிந்திருந்த போதும் தான் கொடுத்த வாக்கை காப்பதற்காக அவற்றை தானமாக வழங்கும் கர்ணன் இந்திரனிடம், உங்களது சக்தி அஸ்திரத்தை எனக்கு கொடுங்கள். இதனால் கர்ணனிடம் தான் பெற்றதற்கு மாற்றாக தனது ஆயுதத்தை இந்திரன் கொடுத்தான் என்று மக்கள் பேசட்டும். அந்த சக்தி ஆயுதம் என்னை காக்கப் போவதில்லை. இது எப்படி முடியத்தான் போகிறது. ஆனால் ஏனோ ஒரு இனம் புரியாத பாசம் உங்கள் மீது ஏற்படுகிறது. உங்களது புகழை நான் காப்பாற்ற வேண்டும் என்றும் நினைக்கிறேன் என்கிறான் கர்ணன். தொடரும் கர்ணன், நான் போரிடச் செல்கிறேன் என்பதை நன்றாக அறிந்திருந்தும் நீங்கள் எனது கவசத்தை கேட்கிறீர்கள். ஒருவர் இழக்கைக்குரிய கொடூரமான செயல் இதுவே. தேவர்களின் அரசராக இருந்த போதிலும் நீங்கள் உங்கள் நற்பெயரை இழக்கப் போகிறீர்கள். குறைந்தது உங்கள் சக்தி அஸ்திரத்தையாவது எனக்கு கொடுங்கள். இந்திரன் கர்ணனிடம் ஏதோ ஒன்றை கொடுத்து வேறொன்றை பெற்றுக் கொண்டான் என்றாவது மக்கள் கருதுவார்கள். அது உங்கள் நற்பெயரை காக்கும் என இந்திரனிடம் பேசுகிறான் கர்ணன். தன்னை பற்றி புகழ்ந்து பேசப்பட வேண்டும் என்றும் விருப்பம் மனதினுக்குள் எப்போதும் இருக்கிறது. அதற்கு பதிலளித்த இந்திரன் கர்ணனிடம், போரில் வெற்றி தோல்வி என்பது மிகச் சிறிய விஷயம். இப்போது நீ உனது கவச குண்டலங்களை தானம் அளித்ததன் மூலம் அழியா புகழை வென்று விட்டாய். உனது தசையிலிருந்து உனது கவசத்தை அறுத்தெடுத்து எனக்கு தானம் அளித்ததால் வைக்கர்த்தனா என உனக்கு பெயர் சூட்டுகிறேன். தானம் கொடுப்பதில் மிகச் சிறந்தவன் இந்திரன் அல்ல, கர்ணன் என்றே இனி மக்கள் உன்னை அழைப்பார்கள். இந்த உலகம் உள்ளவரை கர்ணா உனது புகழ் வாழும். இதுதான் கர்ணன் விரும்பியது. இருவருமே அவரவர் விரும்பியதை அடைகிறார்கள். கடோத்கஜனின் தாந்திரிக ஆற்றல். போர்க்களத்தில் இரு படையினரும் தொடர்ந்து மோதுகிறார்கள். கர்ணனிடம் கவசம் இல்லை, ஆனால் சக்தி அஸ்திரம் கைவசம் இருக்கிறது. இந்த ஒரு அஸ்திரத்தை வைத்து கர்ணனால் அர்ஜுனனை கொல்ல முடியும். அர்ஜுனனுக்கென்றே அதை பிரயோகிக்காமல் சேமித்து வைத்திருக்கிறான் கர்ணன். அர்ஜுனனை கொல்வதற்கு சக்தி அஸ்திரத்தை பயன்படுத்திய பிறகு கர்ணன் பலமற்றவனவாகிறான். அதன் பிறகு யார் கையில் வேண்டுமானாலும் இறக்க தயாராக இருந்தான் கர்ணன். இந்த தருணத்தில் பீமனின் புதல்வனாக கடோத்கஜன் முழு வீச்சில் போர் செய்ய களமிறக்கப்படுகிறான். இரவு நேரத்தில் போர் செய்வதில்லை என்ற விதிமுறை உடைக்கப்பட்டு இரவிலும் போர் நடக்கிறது. பகல் பொழுதுகளில் போர் நடந்த போதும் கடோத்கஜன் சாதாரணமாக இன்னும் ஒரு வீரனாக இருக்கிறான். ஆனால் இரவுகளில் அவனது தாந்திரிக ஆற்றல்கள் முழுமையாக மலர பேரழிவை ஏற்படுத்துகிறார். இரவு நேர போரில் கடோத்கஜனின் தாந்திரிக ஆற்றல் எப்படி இருந்தது என்றால், கௌரவ படையினருக்கு எந்த பக்கம் திரும்பி போரிடுவது, எந்த திசையை பார்த்து நிற்பது என்பது கூட தெரியவில்லையாம். ஏனென்றால் எல்லா திசைகளிலும் திரும்பிய திசையெல்லாம் மாய வீரர்கள் இருந்தார்கள். வானத்திலும் கூட படைகள் குவிந்திருப்பது போல ஒரு மாய தோற்றம் கடோத்கஜனால் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. பாண்டவர்களை எதிர்த்து நிற்க ஆளே இல்லை என்பது போலாகிறது. போர்க்கள நிலைமை கசாப்பு கடையில் வரிசையாக நிறுத்தி வெட்டுப்படுவது போல கௌரவ படை வீரர்கள் கொல்லப்படுகிறார்கள். இதை காணும் துரியோதனன் இந்த இரவுக்குள் கௌரவர் படை அழிந்துவிடும் என்கிறான். கர்ணனிடம் சக்தி அஸ்திரத்தை பயன்படுத்தி இந்த அரக்கனை கொல் என கட்டளையிடுகிறான். அர்ஜுனனுக்காகவே வைத்திருக்கும் சக்தி அஸ்திரத்தை பயன்படுத்த தயங்குகிறான்